ஒரு கள்ளி செடியில் நீங்கள் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்துவிட்டு போங்கள். A dead lion is better than a living dog. நாயாக 4 நாள் வாழ்வதை விட சிங்கமாக ஒரு நாள் கர்ஜித்து செத்துவிட்டு போ. இதை உன்னை தூண்டுவதாக சர்க்கார் நினைக்கக்கூடும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. தூண்டப்பட வேண்டியவர்கள் தூண்டத்தான் செய்வேன். தூண்டுவது என்னுடைய ஜனநாயக உரிமை. தூண்டுவதற்கு தூக்குதான் தண்டனை என்றால் தொங்கட்டும் உன் கயிறு, அதில் என் பிணமும் சேர்ந்து தொங்கட்டும். எனக்கு உரிமை கொடுக்கணும். பார், ஜனாதிபதி வெங்கட்ராமன் சங்கராச்சாரியாரை பார்க்க போனார். 1980 92 முடிய 12 ஆண்டு காலத்தில் 240 கோடி ரூபாயை இந்த சங்கராச்சாரியார் என்ற அன்கான்ஸ்டிடியூஷனல் அன்லாஃபுல் மேனை பார்ப்பதற்கு இந்திய ஜனநாயகத்தை ஒரு அங்கமாக கருதாதவன் அந்த சங்கராச்சாரியார். இந்தியாவில் தீண்டாமையை கடைபிடிப்பவன் அந்த சங்கராச்சாரியார். இந்தியாவில் என்றுமே ஓட்டு போடாதவன் அந்த சங்கராச்சாரியார். சதி இந்தியாவுக்கு தேவை என்று சொன்னவன் அந்த சங்கராச்சாரியார். இந்தியா ஜனநாயகத்தை மதிக்காதவன். வெள்ளைக்காரர்களுடைய காலத்திலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கைகூலி அந்த சங்கராச்சாரியார். அவனை பார்ப்பதற்காக இந்திய ஜனாதிபதி 240 கோடி ரூபாயை வீணாக்கி இருக்கிறார். தனி விமானம் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் பாதுகாப்பு செலவுக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்பதற்காக தமிழகத்தில் உள்ள 6 கோடி விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை ரத்து செய்தது தமிழக அரசு. 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதற்காக 240 கோடி ரூபாயை ஒரு தனி மனித சாமியாரை பார்க்க நேபாளத்துக்காரியை கூட்டிக் கொண்டு ஓடி சென்ற ஒரு ஓடுகாலியில் பார்ப்பதற்காக 240 கோடி ரூபாய் என் வரி பணத்தையும் இந்திய அரசு செலவு செய்தது என்ன நியாயம் என்று கேட்டு சங்கராச்சாரியாருக்கு சென்று சந்தித்தது சட்டவிரோதம் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தியது தவறு என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்து அது உச்ச நீதிமன்றம் சென்று இன்று அதன் விளைவு நம்ம ஜனாதிபதி பென்ஷன் கூட வாங்க முடியல. அதை அப்படியே பேப்பர்காரன் மறைச்சான். தினகரன்காரனும் தமிழன் பத்திரிகைக்காரனும் துளியோண்டு போட்டுக்கிட்டான். இப்ப அவர் வரும்போது கையெழுத்து போட்டு பென்ஷன் வாங்கல. இப்ப அவருக்கு 10,000 ரூபாய் பென்ஷன் வராது. இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்தான். ஆடிட்டர் ஜெனரல் அக்கௌண்ட் ஜெனரல் போட்டு பாத்தியா போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் நேரா போனேன் கமிஷனர். சார் இந்தாங்க எங்க துப்பாக்கி எல்லாம், எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் சார். சரி சரி எல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு. அது கண்ணறி கழிச்சாச்சு, ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு பெட்டிஷனை கொடுத்தேன். சார் இந்தாங்க, என்னது இருந்தார், இது எனக்கு AK-47 வேணும். இது எதுக்கு சார் கொடுக்கறேன், நீங்க வாங்கிக்கங்க. விசாரணை முறைப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, நான் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன். இப்ப இருக்கிற துப்பாக்கலாம் உடனே சார் நான் கொடுத்தாச்சு, இந்தாங்க எனக்கு AK-47 வேணும், நீங்க என்ன பதில் அனுப்புறீங்களோ அனுப்புங்க. உடனே உள்துறை இலாகால இருந்து 2 பேர், டிட்டாச்மெண்ட்ல இருந்து 2 பேர், எல்லாம் விசாரணை. உங்களுக்கு நீங்கள் அப்ளை செய்த துப்பாக்கி லைசன்ஸ்க்காக விசாரிக்கப்படுகிறது. துணை ஆணையர் அலுவலகத்துக்கு 5ஆம் தேதி வர வேண்டும். நான் போனேன். AK-47 கேட்டீங்களாமா? ஆமா. எதுக்கு? எனக்கு இந்து முன்னணிக்காரர்களாலும் RSS காரர்களாலும் விஸ்வ இந்து பரிஷத்காரர்களாலும் என் உயிருக்கு ஆபத்துன்னு பலமுறை நீங்களே சொல்லி என்னை உள்ள தள்ளியிருக்கீங்க. பாதுகாப்பு சட்டங்களை கைது பண்ணிருக்கீங்க. அவனுங்களும் எனக்கு மிரட்டல் கடிதம் எல்லாம் எழுதியிருக்கானுங்க. இந்தாங்க எந்த நிமிஷம் என் உயிர். அதுக்கு நீ வச்சிருந்த துப்பாக்கி அதெல்லாம் செல்லாதுன்னு நீ தாங்க சொல்லிட்ட. இப்ப இருக்கிற துப்பாக்கி இந்த வெபிலியன் ஸ்காட் இன்ஸ்பெக்டர்லாம் வச்சிருக்காருல, இது வெபிலியன் ஸ்காட், இதெல்லாம் தீவிரவாதிகளை ஒடுக்க பயன்படாது. நவீனப்படுத்தணும்னு மத்திய அரசு 60 கோடி ரூபாய் வாங்கி நவீனப்படுத்தி ஆட்டோமேட்டிக் ரைபிள் வச்ச. அப்போ பப்ளிக் சர்வெண்ட் நீயே, எனக்கு வந்த வேலைக்காரன் நீயே நவீனப்படுத்தின துப்பாக்கி, நான் நாட்டு துப்பாக்கியா? அடே யோசிச்ச, எனக்கு இது ஆகாது. கமிஷனரே சொல்லிட்டாரு இதெல்லாம் குப்பைகள், 303 எல்லாம் குப்பைகள், 12 போர் கன் எல்லாம் குப்பைகள். கமிஷனரே நீங்களே ஒரு போலீஸ் கமிஷனை போட்டு மத்திய அரசு சொல்லி மத்திய அரசு ஒத்துக்கிட்டு உங்களுக்கு 100 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்குது. இப்ப என்னமோ நவீனப்படுத்துறீங்க. நீங்க எல்லாம் நவீன துப்பாக்கி வச்சுக்கணும், நான் நாட்டு துப்பாக்கியும் பழைய காலத்து துப்பு சுல்தான் ஹைதர் அலி காலத்திலையும் வச்சுக்கணும். அப்படி என்ன உங்க அம்மா வாயில பெற்றா, எங்க அம்மா சாதாரணமா பெற்றா? ஐயா எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனை. குடி ஜெயலலிதாவுக்கு ஏன் நான் உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு? போலீஸ ஜெயலலிதாவே நம்பாம தானையா வடநாட்டுல இருந்து பிளாக் கேட்டை கொண்டு வந்து வச்சிருக்குது.
போலீஸ் துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெயலலிதாவே போலீஸை நம்பவில்லை. பிளாக் கேட்ட கொண்டு வந்து வச்சிருக்குது. நீ இனி போய் நம்ப சொன்னா ராவுத்திர கொக்கா பிறந்த குதிரைக்கு எங்கிட்ட கோதுமை. சங்கராச்சாரியாருக்கு பாதுகாப்பு கொடுப்பவன் 2 பேரு மிஷின் கண்ணோட இருக்கான். என்னடா நாட்டுல இந்த மக்களுக்கு ராவும் பகலும் உழைக்கிற எனக்கு உரிமை இல்லையா? நாட்டு மக்களோட வரி பணத்தை சுரண்டி திங்கிற சங்கராச்சாரியாருக்கு நவீன துப்பாக்கி. இந்த நாட்டுல நான் பிறந்தனா அவன் பிறந்தனா எல்லாருக்கும் சமமா இல்லையா? அதை சொல்லுங்க. சந்தியாவுலையும் சாக்கடையில பிறந்தவனும் சமமா இல்லையா? சட்டத்தின் முன் ரூல் ஆஃப் லா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்காக சுப்ரீம் கோர்ட் கூட போறேன். இப்ப யோசிச்சுட்டு கஸ்டம்ஸ்ல போய் எழுதி வாங்கிட்டு வாங்க. யோ, நாட்டு வைத்தியம் பாக்குறவன் நாட்டு வைத்தியம் பாரு. மாட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் மாட்டுக்கு தான் வைத்தியம் சொல்லணும். மனுஷனுக்கு சொன்னா குற்றம். நீ போலீஸ் கமிஷனர் லைசன்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லு. கஸ்டம்ஸ் அதை நான் பாத்துக்கிறேன். அப்படி போட்டு இப்ப தகராறுல இருக்குது. அநேகமா ரிட்டுக்கு போயிடும். போனா எனக்கு சத்தியமா ஆர்டர் கிடைச்சிடும். அடுத்த முறை தஞ்சாவூருக்கு AK-47 துப்பாக்கியோடு வந்து காட்சி பாரு. அதை நான் வாங்காம விட மாட்டேன். எனக்கு பாதுகாப்பு கொடு. ஏன் இந்தியால சந்தியா புள்ளியும் சங்கராச்சாரியார் புள்ளிகளும் தான் நல்லா இருக்கணுமா? நாங்களாம் நல்லா இருக்கக்கூடாதா? எங்களுக்கு சமமா இருக்கணும்னு போட்டிருக்கேன். பாருங்க, அடுத்த முறை தஞ்சைக்கு வரும் பொழுது AK-47 லைசன்ஸ் துப்பாக்கியோடு வந்து உங்களை சந்திக்க நீங்கள் அனைவரும் ஆசி கூறுகள் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் இன்னொரு வரலாற்றை இந்த இந்திய முஸ்லிம்கள் எழுதுவார்கள். இது நான் எழுதி வைத்துக் கொள்கின்ற மரண வாக்கியம்.